எல்லோருக்கும் இனிய மாலை வணக்க மக்களை. இந்த வாரம் முழுவதும் நாம் எதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஒருவேளை இந்த வாரத்தின் எந்த நாள் நிகழ்ச்சி நீங்கள் பார்க்காத ஒருவராய் இன்று இரவு முதல் தடவையாய் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்க நேரிட்டிருந்தால் நான் மிக உறுதியாய் சொல்கிறேன், ஆண்டவர் தாமே உங்களை தேர்ந்தெடுக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கும்படி செய்திருக்கிறார். என்றால் நீங்கள் கேட்க போகிற வார்த்தை, நீங்கள் கேட்க போகிற சாட்சி உங்களுக்காக மக்கள் மிக சரியாய், நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, எந்த நம்பிக்கையை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, எந்த வாழ்க்கை பின்னணியை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, எந்த வயதை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, இந்த சாட்சி, இந்த செய்தி உங்களுக்காய் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். காரணம் என்ன? உங்களுடைய அழுகுரல், உங்களுடைய கூக்குரல், உங்களுடைய பரிதவிப்பு, உங்களுடைய வெறுமை கர்த்தர் பார்த்தார். அதே சமயம் உங்களுக்குள் விசுவாசம் உண்டு என்பதையும் தேவன் பார்த்திருக்கிறார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், என் விசுவாசத்தை இழந்து விட்டேன், எனக்கு இப்போது கடுகளவு விசுவாசம் தான். மிக சரியாய், அது போதும் மக்களை. கடுகளவு விசுவாசம் போதும், போதும். பெரிய விசுவாசம் தேவையில்லை, கடுகளவு நம்பிக்கை போதும் தேவன் நீங்கள் வாழ்க்கையிலே செயல்பட. எனவேதான் முதல் சாட்சி நீங்கள் பார்க்கும்படி விரும்புகிறேன். தேவனை கனப்படுத்தின ஒருத்தர் வாழ்க்கை எப்படி தேவனால் கனப்படுத்தப்பட்டது. கடுகளவு தான் விசுவாசம். வார்த்தையின் மீது, அவர் வார்த்தையின் மீது வைத்த விசுவாசம். தேவனை அவர் கனப்படுத்தினார். தேவன் எப்படி அவரை கனப்படுத்துகிறார் நீங்கள் பார்ப்பீர்கள். ஜூன் மாதம் முழுவதும் தேவனை கனப்படுத்துகிற நீங்கள் யார்? உங்க வாழ்க்கையில் அவமரியாதை கடந்து போறீங்க, உங்க வியாபாரத்தில் அவமரியாதை கடந்து போறீங்க, உங்க வேலை ஸ்தலத்தில் அவமரியாதை கடந்து போறீங்க, உங்க பொருளாதார வாழ்க்கையில் அவமரியாதை கடந்து போறீங்க. நீங்கள் தேவனை கனப்படுத்த கூடுமானால் கண்டிப்பாய் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். சாட்சி கவனிங்கள். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சி இணைந்திருக்கலாம். முதல் கனிகளை பத்தி எனக்கு அவ்வளவா எதுவும் பெரிதா தெரியாது. நான் என்னதான் ஆலயத்துக்கு போயிருந்தாலும் அதை பத்தி கேள்விப்பட்டிருந்தாலும் எங்க அம்மா எனக்கு சில காசு கொடுப்பாங்க, அது காணிக்க பையில போடும்படி சொல்லுவாங்க. அது வரைக்கும் தான் எனக்கு புரியும். காணிக்க கொடுக்கறது அதை பத்தி தான் தெரியும். அதன் பிற்பாடு எங்க வீட்டுல எல்லாமே தொடர் போராட்டங்களா இருந்தது. நான் உடைக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தேன். எங்க அம்மா எல்லா முயற்சியும் எடுத்து எங்களுக்கு உணவு அளிக்கிறதுக்காக முயற்சி செய்வாங்க. எங்க குடும்பமே ரொம்பவும் மோசமான சூழ்நிலையில இருந்துச்சு. எனக்கு நல்லா நினைவு இருக்கு, என் வீட்டுல எப்போதும் பிரச்சனைகள், ரொம்பவும் கடினமான சூழ்நிலை. நான் என்ன எதிர்பார்க்கணும்னோ அதை என்னால ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனா பாக்கெட் மணி கூட கிடைக்காது. இதெல்லாம் பார்த்து நான் வளர்ந்ததுனால எனக்கு இதை பார்க்கும் போது என்னமோ நான் கைவிடப்பட்டவ போல இருந்தது. நான் இதெல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். எங்க அம்மாவை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஒரு குடும்பத்தின் மூத்த மகளா இந்த வலியையும் நான் கடந்து போற துன்புறுத்தலையும் நான் உணர ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில இதே மாதிரிதான் தொடர்ந்து போயிட்டு இருந்தது. நான் எப்போ தேவனை உண்மையாவே முக்கியத்துவமா எடுத்துக்கொண்டேனோ, ஒரு வாடிக்கையா ஆலயத்துக்கு வராம இருக்கிறத நான் உணர்ந்தேனோ, அந்த தருணத்துல இருந்துதான் நான் உண்மையாவே கவனிச்சேன். என்னை சோதிச்சு பார்க்க ஆரம்பிச்சேன். நீங்க என்ன சொல்லி தராங்களோ அதை செய்யணும்னு நான் தீர்மானிச்சேன். அதன் பிற்பாடுதான் முதல் கனிகளுக்கான அர்த்தத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். முதல் 10% தேவனுக்கு கொடுக்கறது தான் தேவனுக்கு கனப்படுத்துறதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, நீங்க எப்படிப்பட்டவரா இருக்கீங்க, எப்படி நீங்க நடந்துக்கிறீங்க, இங்க ஆலயத்துக்குள்ளாக இருக்கும்போது எப்படி இருக்கீங்க, ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது எப்படி இருக்கீங்க, எனக்குள்ளாக இந்த மாதிரியான நிறைய மாற்றங்களை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். மேலும் நான் நிதானமா நிலையா போறத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். தேவனுக்கு நாம யாரு உண்மையா இருக்கோமோ அவர் நம்மள நிச்சயமா பாதுகாக்கிறாரு, பாத்துப்பாரு. அவர் என்ன பாத்துக்க ஆரம்பிச்சாரு. அவரை நான் கனப்படுத்த ஆரம்பிச்சேன். நோக்கத்துடன் எல்லாவற்றையும் முதல் கனிகளை திருப்ப ஆரம்பிச்சேன். அவர் என்ன பாத்துக்க ஆரம்பிச்சாரு. நான் எனக்கு பிடிச்ச ப்ரொஃபஷனல்ல என்னால படிக்க முடிஞ்சது. என்னுடைய பண வாழ்க்கை மிகவும் நிலையானதா இருக்கு. நான் என்ன நினைக்கிறேனோ அதை இப்ப செய்ய முடியுது. நான் ஒரு நாளும் வேலை இல்லாம இல்ல. மேலும் நான் தேவனிடத்துல பொருத்தனை செஞ்சிருந்தேன். நீங்க எனக்கு இந்த வேலையை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு முதற் கனியான 10% செலுத்துவேன்னு சொல்லியிருந்தேன். நான் விரும்பின துறையில நான் விரும்பின வேலையை தேவன் எனக்கு கொடுத்த பிற்பாடு நான் அவருக்கு என்னுடைய முதல் 10% திருப்பினேன். நான் வேலை செய்ய விரும்பின இடத்துல, எனக்கான ஏற்ற வேலை, நான் வேலை செய்ய விரும்புற இடத்துல, என்னோட தெரிஞ்ச மக்கள் இடத்துல, நான் விரும்பின சம்பளத்துல 3 மடங்கு அதிகமான சம்பளத்துல, இந்த நல்ல சூழ்நிலையில, இந்த வேலையில நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிறேன். என்னோட மேனேஜர் மூலமா நான் பெற்றுக்கொள்ற சலுகையும் இதுவரைக்கும் நான் கேட்காததை விட அதிகமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா என்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்து பாதையில இருக்கு. இப்போ என் தலை மேல ஒரு கூரையானது இருக்கு, என்கிட்ட கார் இருக்கு. இன்னைக்கு என் வாழ்க்கையில என்ன வேணுமோ நான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். மேலும் நான் உதவியாளரா இருக்கேன். என் கணவரோடு சேர்ந்து தான் தேவனுக்கு ஊழியம் செய்யறேன். இதுதான் கனத்துக்குரிய விஷயம். தேவன் எங்க 2 பேரையும் பாத்துக்கிறாரு. முன்பாக நான் எப்படிப்பட்ட ஒரு நபரா இருந்தேன்னா, ரொம்பவும் குழப்பமான நபரா, என்ன பண்றதுன்னு தெரியாத தடுமாறுற ஒரு நபரா, வெறுமையான நபரா, எனக்குள்ள எதுவுமே இல்லாத ஒரு நபரா இருந்தேன். என்ன செய்யறதுன்னு கூட தெரியாத நபரா இருந்தேன். ஆனா இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இனிமேலும் வெறுமையா இல்ல. எனக்குள்ளாக இருந்த சோகங்கள் இனிமேலும் எனக்குள்ள இல்ல. இப்ப நான் கொடுக்கறதுல சந்தோஷப்படுறேன், வணங்குறதுல சந்தோஷப்படுறேன், ஊழியம் பண்றதுல சந்தோஷப்படுறேன், தேவனுக்காக வாழ்றதுல உண்மையாவே பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். இன்னும் நான் என்ன சொல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த சமூகத்திலே நான் உங்களிடத்திலே இந்த வார்த்தையை குறித்து தான் பேச விரும்புகிறேன். ஆபிரகாம் தேவனை அணுகின போது, தேவனோடு பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய மனத்தில் இருப்பதை அவருக்கு வெளிப்படுத்தும். இன்னைக்கு பல மக்கள் தனக்குள்ள பல ரகசியங்களை பூட்டி வைத்திருக்கிறார். குறிப்பாய் ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்த உடனே பல நேரம் இந்த காலகட்டங்கள இளம் வயதினர் கூட தன்னுடைய நிலைமையை வெளிப்படுத்த தயங்குறாங்க, கூச்சப்படுறாங்க. அதாவது உங்க பிரச்சனையை நீங்க எல்லோருக்கும் பரப்ப வேண்டுமானது, எல்லாருக்குமே நீங்க சம்பட்டம் அடிக்கணும், எல்லாருக்கும் தெரியப்பட்டுன்றது என்னுடைய வாதம் அல்ல, என் வார்த்தை அல்ல. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு பாதிப்பு இருக்குன்னு சொல்லும்போது, உங்களுக்குள்ள நீங்கள் புழுங்கி கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லும்போது, உங்களுக்குள்ள நீங்க பழைய உணர்வீங்கன்னு சொல்லும்போது, ஏன் நீங்கள் மறைக்க வேண்டும்? ஏன் நீங்க சகித்துக் கொள்ள வேண்டும்? ஏன் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும்? ஒருவேளை நீங்கள் நினைத்தால் என்னுடைய தலைவிதி, என் தலையெழுத்து, நான் வேற என்ன செய்யலாம்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது உங்கள் தலைவிதி அல்ல மக்களே, உங்கள் தலையெழுத்துல நான் சிரித்ததற்கான காரணம் கேலி கிண்டல் அடையாளம் அல்ல. நீங்கள் தவறாய் புரிந்து கொண்டீர்கள். ஆண்டவர் தாமே உங்களை இதிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். நீங்கள் சகித்துக் கொள்ளக்கூடாது. ஒருவேளை நீங்க ஏன் சகித்துக் கொண்டீர்கள்? தேவன் வார்த்தை உங்களுக்கு தெரியல. இது சரியாகுமான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நான் சொல்லுகிறேன், சரியாகும். இந்த வணிகர் நீக்கப்பட முடியும், இந்த காரியங்கள் நீக்கப்பட முடியும். இந்த சாட்சியை கூர்ந்து கவனிக்க. இதனை தொடர்ந்து நான் ஒரு வீடியோ நீங்க பார்க்கும்படி உங்களை ஊக்கப்படுத்தும். எனவேதான் நிகழ்ச்சியினுடைய கடைசி வரை எங்களோடு இணைந்திருந்த மக்களை, நடுவில் எங்க எழுந்து போகாது, சேனல் மாற்ற வேண்டாம், கடைசி வரை இந்த நிகழ்ச்சியை பாருங்க. கடைசி வரை, மிக சரியாய் கடைசி வரை. ஏன்னா தேவன் உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருக்கிற ஒரு மனுஷருடைய நடவடிக்கை என்னவா இருந்தது? பொதுவா எல்லோருடைய நடவடிக்கை போய், ஆனால் அதே சமயம் அவர் தேவன் வார்த்தை விசுவாசப்பாடு. நான் ஒரே வார்த்தையை முடிக்க வேண்டுமானால், மரித்து போக வேண்டிய இவர் இன்றைக்கு ஜீவனோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பல வருஷங்களா தானே முன்வந்து வாழ்க்கையை முடித்துக் கொள்ள யோசித்த இவர் ஒரு வெற்றிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாவதில்லை. ஆபிரகாம் வாழ்க்கையில படைத்தது, அன்னாளின் வாழ்க்கையில படைத்தது, உங்கள் வாழ்க்கையிலும் பழிக்க முடியும். இதோ சாட்சி கவனிங்க. நாம் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். வணக்கம், என் பேர் விஜயபாபு. என்னோட வயது 53. நான் 18 வருஷம் குடிப்பழக்கத்துக்கு அடியமாக இருந்தேன். குடி மட்டுமில்ல, பாக்கு, சிகரெட்டு, இது எல்லாமே. இந்த பழக்கத்தினால எனக்கு ஒரு வியாதி வந்தது. அதுதான் டிபி வியாதி. இந்த டிபி வியாதி எப்படி வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த பழக்கத்தினால ஒரு நாள் நான் வேலை செய்கிற ஸ்தானத்தில் நான் ரத்த வாந்தி எடுத்தேன். அந்த நேரத்தில் என்னோட நண்பர்கள் சொன்னாங்க, ரத்த வாந்தியில் வரக்கூடாது, எப்படி வந்துச்சு உனக்கு, பரிசோதனை செய்யணும். அப்போது நான் வீட்டுக்கு தெரியாமல் தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பரிசோதனை செய்யும்போது டாக்டர் என்னை எக்ஸ்ரே எடுத்தார். எல்லாம் பார்த்து, உனக்கு டிபி அது முத்தி போச்சு, இத்தனை நாள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டார். அப்போ இத்தனை நாள் எனக்கு தெரியாது டாக்டர். அவர் சொன்ன வார்த்தை, இனிமேல் நீ 6 மாதம் தான் உயிரோடு இருப்பேன்னு சொன்னார். 6 மாதமா? என்ன சொல்கிறீங்க டாக்டர்? என்னால் நம்பவே முடியல. ஆமாம், உனக்கு இப்போதான் நீ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை, உன்னோட சரீரத்தில் பல வருஷமாக இந்த வியாதி உருவாக்குறான்னு உனக்கு தெரியல, வியாதி முத்தி போயிடுச்சுன்னு சொன்னான். அப்போது அவர் சொன்ன வார்த்தை, உடனடியாக நீ அட்மிட் ஆகணும் வேணும், அப்போ தான் உனக்கு இந்த சிகிச்சையெல்லாம் பார்க்க முடியும்னா. அப்போ சார், நான் இல்லை டாக்டர், நான் வீட்டில் சொல்லாமல் தனிமையாக வந்தேன். அவர் ஏற்றுக்கல. அது அவர் சில மாத்திரை கொடுத்தாரு. அந்த மாத்திரை வாங்கிட்டு நான் திருப்பி வெளியே குப்பையில் போட்டு மறுபடியும் குடிக்க ஆரம்பித்து டாக்டர் எதுக்கு நான் சொன்னார், 6 மாதம் நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும், அதுக்குள்ளே நம்ம இறந்துடலாம் அப்படின்ட்டு நான் தீர்மானம். அந்த நேரம் தான் இன்னும் அதிகமாக நான் குடிக்க ஆரம்பித்து பிறகு வீட்டுக்குள்ளே நான் இரும்பிக்கினே இருப்பேன். ஒரு தடவை இரும்பும்போது வீட்டில் யாருக்கும் சரியாக தூக்கம் இருக்காது. அவர் டாக்டர் சொன்ன விஷயம்னாக்கா, உனக்கு வியாதி முத்ததுனால நீ தனிமையாக இருக்கணும், தனியாக படுக்கணும், தனியாக சாப்பிடணும், எல்லாமே தனிமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
ஏன்னா அந்த வியாதி வந்து உனக்கு மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தார் அனைவருக்கும் பரவுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் அந்த கவலையோட வீட்டுக்குள்ளே சொல்ல முடியாமல் நான் மனசுக்குள்ளே வச்சு நான் ரொம்ப எழுதிக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாள் குடிக்கிறதும் அழுவதும். இப்போ என் கையில் பணம் இல்லைனால நான் கடன் வாங்கி குடிப்பேன். இன்னும் அதிகமாக என்னோடய சம்பளம் வாங்கினாலும் என்னோடய சம்பளம் எல்லாமே கடன் குடிப்பேன். ஏன்னாக்கா குடி இல்லாமல் என்னால் இருக்க முடியல. அந்தளவுக்கு நான் ரொம்ப போதைக்கு அடிமையாக இருந்தேன். அந்த நேரம்தான் ஒரு நாள் வீட்டில் நான் ரத்த வாந்தி எடுத்தேன். அப்போது என்னோடய மனைவி பார்த்தாங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் இறந்துடுவேன். நான் வந்து படிக்கல 8 வருஷமாக படுத்துன்னு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு கால் வலி, முட்டு வலி, கால் எரிச்சல், கண் தெரியாது, காது கேட்காது, எனக்கு எதுவுமே செய்ய முடியாது, ஒரு வேலை கூட செய்ய முடியாது. எல்லா வேலை வந்து எங்கள் வீட்டில் தான் செய்வார். அவர் செய்யும்போது அப்போ எப்போ பார்த்தாலும் அவங்க மாமியார் அங்கெல்லாம் சொல்லுவாங்க, வியாதியோடு இருக்க பொண்ணு கட்டினா வியாதியோடு எப்போவுமே வியாதி பழகலன்னு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அப்போது பசங்க வந்து சின்ன பசங்க பார்க்குறதுக்காக என்னால் முடியாது, ஒரு டம்ளர் தூக்கிறதுக்காக என்னால் முடியாது. அப்போது வந்து பழகில் இருக்கும்போது ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டார். எனக்கு வேண்டாம்னு சொன்னேன். வேண்டாம்னு சொல்லாதம்மா, பண்ணிக்கோ, உனக்கு ரொம்ப முடியாது இருக்கான்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவர் வந்தார், வீட்டுக்குள்ளே வந்தார். வந்துட்டு பிறகு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது அப்போ வந்து என் உடம்புல இருக்க ஒரு அசுத்தா வெளியே வந்துச்சு. ஒரு அசுத்தா வெளியே வரும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ வரும்போதெல்லாம் அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏந்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய முடியும். எதனா பண்ணணும், திரும்பி சோர்வாக போயிடுவேன், திரும்ப படுத்துக்கலாமான்னு இருக்கும். என்னால் எதுவுமே சாப்பிட்டா கூட வாந்தி எடுக்கும். அப்போ அவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து பயங்கரமாக குடிப்பார். அவர் குடிச்சிட்டு அவரும் சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் உனக்கு வியாதி, எப்போ பார்த்தாலும் ஜுரம், எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனால் உனக்கு சரியாக மாட்டேங்குது, நீ தொலைஞ்சி போ அப்படியே சொன்னார். அப்போது இன்னும் அதிகமாக எனக்கு அந்த நேரத்தில் வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து பார்க்குறதுக்கு கிடையாது. என்னால் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியல, நான் வேறு எப்படி வந்துச்சு எனக்குன்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணி அப்படியே கால் போட்டு உட்காந்துருந்தேன். உட்காந்து இருக்கும்போது திரும்ப அந்த பாஸ்டர் வந்தார். நம்ம எப்படி இருக்குமான்னு கேட்டார். கொஞ்சம் பரவாயில்ல பாஸ்டர்னு சொன்னேன். சரி, நீங்கள் தொடர்ந்து ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு வந்து பிறகு உனக்கு வந்து விடுதலை கிடைக்கணும். சரி பார்க்கலாம், போகலாம், நம்ம உடம்புக்காக நம்ம போய் விடுதலை கிடைக்கணும், நம்ம பசங்க இருக்காங்க, நம்ம கணவன் இப்படி இருக்கார், நமக்கு யாருமே உதவி பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது அது சொல்லிட்டு சரி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன். போன பிறகு அங்கே சர்ச்சுக்கு போன பிறகு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாஸ்டர் உட்கார வச்சு பேசினார். பேசின பிறகு உனக்கு விடுதலை கிடைக்குமா, உன் உடம்பு நல்லா இருக்கும், நீ பயப்படாத, நீ தைரியமாக இருக்கலாம் சொன்னார். சரி பாஸ்டர்னு சொல்லிட்டு அப்போது வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து போனேன். தொடர்ந்து போன பிறகு எனக்கு முழுமையாக விடுதலை கிடச்சிச்சு. அப்போ அவர் சொன்னார், நீ ஆண்டவர்கிட்ட வாழ்க்கை ஒப்படைச்சிட சொன்னார். சரி பாஸ்டர் அதே போல் நான் ஒப்படைச்சிட்டேன். ஒப்படைச்சின பிறகு தான் எனக்கு முழுமையாக எனக்கு ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு, எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கொண்டேன். அப்போ கணவன் நான் கூப்பிட்டேன், நீ போறியா, நீ போய, ஏன் என்னை கூப்பிடுற, என்னால் கூப்பிடாத, நான் இப்படி தான் இருப்பேன், அப்படியெல்லாம் சொல்லாத, எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு, உனக்கு கொடுப்பாரு வா சொன்னார். இல்லை நான் வரமாட்டேன்னு சொன்னார். அப்போது சர்ச்சுக்கு வரத்துக்கு கிடக்க என்கிட்ட காசு கிடையாது, எப்படி வரணும், என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. அன்றைக்கி நைட்டு உட்காந்து ஜெபம் பண்ணும்போது இவர் கேட்கும்போது நீ எல்லாம் சர்ச்சுக்கு போகக்கூடாது, நீ வீட்டில் தான் இருக்கணும்னாரு. இல்லை நான் போகிறா, அந்த ஆண்டவர் தான் எனக்கு விடுதலை கொடுத்தாரு, நான் போய் பார்க்கணும், நான் இன்னும் அதிகமாக விடுதலை கிடைக்கணும், நம்ம நல்லா இருப்போம் சொல்லிட்டு அவர்கிட்ட காசு வாங்கி எப்படியாரும் கட்டாயம் போயிடுவேன் சொல்லி கண்ணீரோடு அழுகும்போது சொன்னாங்க. உனக்கு யார் சொன்னது? இல்லை டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் சொன்னார். நான் சொன்னேன், நீ ஏற்றுக்காத, நீ வா, டாக்டர் வந்து ஒரு மனுஷன், அவர் மட்டும் நம்பாத, தேவன் மட்டும் நம்ம, நான் போகிற ஆலயத்துக்கு நீ வா, உனக்கு விடுதலை கிடைக்கும் சொன்னேன். அப்போ எப்படி தேவன் இருக்காரா இல்லையா, தேவனால் முடியுமா நான் யோசிக்க ஆரம்பித்தேன். கடவுளே இல்லையே, எப்படி கடவுள் நம்ம விடுதலை செய்வார்? அப்போ அவங்க வார்த்தை நான் ஒரு கேட்டேன், இல்லை நீங்கள் வந்து பாருங்கள், நான் போகிற இடத்துல நிறைய பேர் விடுதலை ஆக்கியிருக்காங்க, நானும் விடுதலை ஆக்கினேன், என்னோடய வேதனையிலேருந்து குணமாயிடுச்சு, உங்களுக்கு தான் தெரியுமே,
நானும் பல வருஷமாக வியாதி விழுந்தேனே, அதனால நான் அந்த இடத்துக்கு போனேன், நீங்களும் வாங்கன்னு சொன்னான். அப்போது நான் அந்த இடத்துக்கு போனேன். முதல் நாள் அந்த இடத்துல உட்காரும்போது தேவனுடைய வார்த்தைகள்லாம் கேட்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வார்த்தைகள் கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மனசு உறுத்திக்கினே இருந்தது. அப்போது இத்தனை நாள் நான் ஏன் இந்த தவறு செஞ்சேன், எதனால் செஞ்சேன், குடினால் நான் 50,000 ரூபாய் கடன் பட்டிருக்கேனே, இதனால் என்னோடய சரீரம் அழிஞ்சு போயிருக்கு, எதனால் ஏன் சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒவ்வொரு விஷயம் நான் யோசிக்கும்போது அப்போது நான் நேராக பாஸ்டர் இடத்துல போய் பேசினேன். அவர் சொன்னார், தேவன் இன்றைய தினம் உன்னோடு பேசியிருக்கார், நீ தீர்மானம் எடுத்தார்னா கண்டிப்பாக தேவன் உனக்கு உதவி செய்வார். அப்போது பாஸ்டர் சொன்ன வார்த்தை. அப்போது நான் தீர்மானித்தேன், சரி இனிமேல் கொண்டு நான் ஏன் குடிக்க மாட்டேன். அப்போ தீர்மானித்தேன். அப்போது தீர்மானித்த பிற்பாடு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். மறுபடியும் மாத்திரை இதெல்லாம் எடுத்து ஒரு 15 நாள் மாத்திரை போட்டு ஒரு 1 மாதம் நான் டெஸ்ட்டுக்கு போனேன். டெஸ்ட்டுக்கு போய் பார்க்கும்போது நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாரு, உனக்கு என்ன அந்த சளி டெஸ்ட்டில் பார்த்து எந்த விதமான வியாதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ப முடியல, டாக்டரால் நம்ப முடியல, என்னால் நம்ப முடியல. எதனாலக்கா அவர் சொன்ன 6 மாதம் டைம் கொடுத்தாரு எனக்கு. ஆனால் டாக்டர் 1.5 மாதத்துக்குள்ள எப்படி உனக்கு குணமாச்சு, அவரால் நம்ப முடியல. அப்போ நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன். தேவன் இருக்கிறார், என்னுடைய தேவன் தான் என்னை குணமாக்கியிருக்கார். அப்போ தான் நான் இன்னும் அதிகமாக தேவனை தேட ஆரம்பித்தேன். தேவன் என்னோடய வாழ்க்கையில் முதலாவது என்னோடய குடிப்பழக்கத்தை விடுதலாக்குனார், 2வது என்னோடய வியாதியிலிருந்து குணமாக்குனார். இப்போ வந்து எங்கள் குடும்பத்து சந்தோஷமாக இருக்குது, என் பிள்ளைங்கள் நல்லா இருக்காங்க, என் கணவன் நல்லா இருக்கார், எங்கள் குடும்பத்தில் எல்லாமே விடுதலை கிடச்சிருக்கு. என்கிட்ட வந்து கெட்ட எண்ணம் வந்துச்சு, கோபம் வந்துச்சு, எல்லா பழக்கம் வந்துச்சு, திட்டுவேன், அசிங்கமாக பேசுவேன், இதெல்லாம் வந்து என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரிசுத்தாவை தேடினேன். இப்போது பரிசுத்தாவை எனக்குள்ளே இருக்குது, நான் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறேன். இந்த பரிசுத்தாவின் ரட்சிப்பு தான் நமக்கு மிக முக்கியமானது. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் சொன்ன போல் பரிசுத்தாவினை தேட ஆரம்பித்தேன். பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பார், எப்படி பேசுவார், எப்படி செய்வார், எனக்குள்ள ஒரு குழப்பம். அப்போ தான் பாஸ்டர் சொன்னது போல் நான் கேட்டு ஒரு வார்த்தை கவனிச்சு பிறகு நான் அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன். பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு இன்று தினம் என்னோடய குடும்பம் சந்தோஷமாக இருக்குது, என்னோடய மனைவி சந்தோஷமாக இருக்காங்க, பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் நான் என்னோடய வாழ்க்கை நாள் முழுவதும் தேவனுக்கு நான் உண்மைத்தன்மையாக இருப்பேன்னு சொல்லி நான் இருக்கேன். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். மக்களை, இந்த நேரம் நீங்கள் பார்த்த இந்த சாட்சி, நீங்கள் சில பேர் இன்னும் பிரமிப்பில் இருக்கிறார். யார் முதல் தடவையாய் இந்த சாட்சி பார்க்கிறீர்களோ, நான் சொல்லுகிறேன், இது உண்மை. அந்த நபர் இன்றும் நம் ஆலயத்தில் இருக்கிறார், குடும்பத்தோட வந்து கொண்டிருக்கிறார், உயிர் உள்ள சாட்சியாய். வெறுமை நீக்கப்பட்டது, கெட்ட பழக்கத்திலே மீட்கப்பட்டார். இனி ஒரு கெட்ட பழக்கம் தேவையில்லை. அவர் உள்ளத்தை சந்தோஷப்படுத்த சர்வ வல்லவர் சக்தி அவரை மாற்றியது. இது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அல்ல, ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவர்கள் அல்ல, விசுவாசிக்கிற எல்லோருக்குமே. இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோவிலே உள்ள அந்த உருவ சிலை நீங்களா இருப்பதாய் பார்த்தால், நான் தான் அது என்று நீங்கள் சொன்னார், அப்பொழுது இந்த சாட்சி, நீங்கள் கேட்க போகிற சாட்சி உங்களுக்காக. இந்த 2 சாட்சியை போல நீங்கள் கண்டிப்பாய் சாட்சியாய் மாற முடியும். அந்த வீடியோவை பார்த்த பிற்பாடு இந்த சாட்சியை கவனிப்பீர்கள். நாம் தொடர்ந்த நிகழ்ச்சியில் இணையலாம். சற்று நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். ஒரு பாட்டில் தண்ணீர், டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். எந்த ஒரு புகைப்படம் இந்த அளவுக்கு தெள்ள தெளிவாய் காட்டாது. ஏனென்றால் இந்த புகைப்படத்தில் இருப்பது ஒரு நபர் எந்த அளவுக்கு துயரத்தோடு கஷ்டப்படுகிறார், தனக்குள் அவர் வெறுமையாய் இருக்கிறார். மனசோர்வு என்பதனுடைய இந்த புகைப்படம் ஒரு நபர் எந்த அளவுக்கு தனக்குள்ளாக வெறுமையா இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அதை நிரப்புவதற்காக எந்த இடமும் இல்லை, அது வெறுமையா இருக்கிறது. இந்த உருவத்தில் இருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த வெறுமையான இடம் அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறது. உங்கள் வாழ்க்கையில் எதுவும் கண்டடைவதில்லை. ஒரு நபர் வெளிப்புறத்தில் பார்க்கிற சந்தோஷத்தை பார்க்கும் பொழுது உட்புறத்தில் அந்த அளவுக்கு சந்தோஷமா இல்லை. அவரை பார்க்கும்போது தனக்குள்ளாக ஏதோ ஒன்றை இழந்ததாய் வெறுமையா இருக்கிறார்.
எனவேதான் இந்த புகைப்படம் வெளிப்படுத்துகிறது ஒரு மனுஷன் தனக்குள் எந்த அளவுக்கு மன சோர்வோடு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆனால் நிச்சயமாய் நீங்கள் வெறுமையா இருக்கிற உங்களை நிரப்புவதற்கான ஒரு வழி உண்டு. அது மட்டுமில்லாமல் உங்கள் வாழ்க்கை மாற்றிக்கொள்ள ஜூன் 23 வெறுமையை நிரப்பும் நாள். எனவே காலையில் 9:30 மணிக்கு தவற விடாதீர்கள். நல்ல பிரச்சனை, மன அழுத்தமானது இருந்தது எங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறம். அப்போது எனக்கு இளம் வயதாக இருந்தது. இது என்னுடைய வாழ்க்கையை அந்த அளவு அதிகமாக பாதிச்சுது. இது என்னுடைய குடும்பத்தில் எனக்கு பிரச்சனையானது உண்டாக்குச்சு. நான் என்னை எப்படி பார்க்குறேன்றது எனக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. நான் எப்படி இருந்தேன்னா, என் வாழ்க்கையிலே முக்கியமான நபரை நான் இழந்த நபர் போல இருந்தேன். நான் ரொம்ப தனிமையாக உணர்ந்தேன். நான் என்னை தனிமைப்படுத்திக்கிற நபராக இருந்தேன். எனக்கு யார் இடத்துல இருந்தும் உதவியானது கிடைக்கல. எனக்கு நம்பிக்கையானதை நான் இழந்தேன். வாழணுன்ற விருப்பமே இல்லாத ஒரு நபராக இருந்தேன். என்ன நான் எப்படி பார்த்துக்கணுமோ அடிப்படையான விஷயத்தை கூட, சுகாதாரமான விஷயத்தை கூட நான் பார்த்துக்கிற இல்லாமல் இருந்தேன். சரீரபூர்ணமாக என் மேலே ஏதோ ஒரு பாரமானது இருக்கிறது போல இருந்துச்சு. என் வாழ்க்கையில் முன்னோக்கி போக முடியாத ஒரு நபராக இருந்தேன். முன்னாடி எங்கள் அப்பா எங்களை பார்த்துக்கல, ஆனால் திடீர்னு எங்கள் அப்பா என்னையும் என் சகோதரியும் பார்த்துக்கணுன்ற விருப்பமானது அவருக்கு இருந்தது. அப்புறமா நாங்கள் எங்கள் அப்பா கூட சேர்ந்து வாழ ஆரம்பித்தோம். அவருக்கு அவங்க பசங்க இருந்தது, அவருக்கு அவருடைய காதல் இருந்தாங்க. அவங்களுடைய குடும்பமானது ரொம்ப ரொம்ப வன்முறையான குடும்பமாக இருந்தது. அவங்களுடைய குடும்பம் என்னை ரொம்ப அதிகமாக பாதிச்சுது. எனக்கு அவங்க கூட இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு 2 பெரிய பசங்க சரீரபூர்ணமாக சண்டை போடுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் எங்கள் அப்பா கத்தியானதை எடுத்து அவருடைய காதலின் கழுத்தில் வச்சாரு. அதை பார்க்கும்பொழுது நான் இனிமேல் ஏன் வாழணுன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்தது. நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். எனக்குள்ளே இருந்த வெறுமைத்தனத்தை நான் நிரப்புறதுக்காக நான் சிகரெட் ஆனதை பிடிக்க ஆரம்பித்தேன். புகையிலை பயன்படுத்த ஆரம்பித்தேன். நான் அதுக்கப்புறம் குடிக்க ஆரம்பித்தேன். நான் கிளப்புக்கெலாம் போக ஆரம்பித்தேன். நான் நம்பிக்கையாக போனேன். எனக்குள்ளே இருக்க வெறுமை என்னை விட்டு போகும், நான் நிரப்பப்படுவேன்ற நம்பிக்கையோட. நான் அந்த தருணத்தை நினச்சி பார்க்கும்பொழுது கிளப்பில் இருந்து எங்கள் வீட்டுக்கு போய் நான் படுக்கைக்கு போகும் வரை எனக்குள்ளே இருக்க அந்த வெறுமையை நான் எப்படி அதை தவிக்கிறேன்றது எண்ணத்தை யோசிக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வெறுமைத்தனம், நான் என்ன விஷயம் முயற்சி பண்ணாலும் அது நிரப்பப்பட முடியல. என் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, ஒவ்வொரு நாள் நான் எழுந்துக்கும் பொழுதும் நான் ஏன் வாழ்கிறேன்ற ஒரு பாரமானது எனக்குள்ளா இருந்தது. ஒவ்வொரு நாளும் என் எண்ணமானது, ஏன் நீ உயிரோட இருக்க, இறந்துருன்ற எண்ணத்தோடு நான் இருந்தேன். என் வாழ்க்கையில் முன்னோக்கி போகிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட என்னோட சூழ்நிலை எனக்கு ரொம்ப பாரமாகவும் கஷ்டமாகவும் இருந்தது. எப்போ நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்தனோ அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கையானது கிடச்சிது. ஏன்னா நான் ஆலயத்துக்கு வரும்பொழுது ஒரு பதற்றத்தோடு நம்பிக்கை இல்லாமல் வந்தேன். எப்போ நான் ஆலயத்துக்கு வந்தனோ அப்போ கூட்டத்தில் போதகர் ஒரு பாசிட்டிவான வார்த்தை கொடுக்கும்பொழுது என் வாழ்க்கை மாறும், தேவன் அதை தான் விரும்புகிறார், என் வாழ்க்கை மாறும் நான் கேட்கும் பொழுது எனக்குள்ள நம்பிக்கையானது வந்தது. அது எனக்கு புதுசாக இருந்தது நான் கேள்விப்படும் பொழுது. ஏன்னா நான் ஒரு கிறிஸ்டியன் குடும்பத்திலேருந்து வரல. எப்போ நான் அந்த வார்த்தைகளை கேட்டனோ எனக்குள்ளாக நான் உயர்த்தப்பட்டேன். எனக்கு சந்தோஷமானது இருந்தது, ஆச்சரியமானது இருந்தது. என் வாழ்க்கை மாறுன்ற நம்பிக்கை எனக்குள்ளா இருந்தது. நான் ஆலயத்தில் தொடர்ந்து கற்றுக்கிட்டேன் என் வாழ்க்கை எப்படி மாற்ற முடியும் தேவனுடைய வார்த்தையை சார்ந்திருக்கும் பொழுதுன்னு. தேவனுடைய வார்த்தையின் மூலமா எந்த பிரச்சனை நம்மளால ஜெயிக்க முடியும்னு கேட்கும் பொழுது இது எனக்கு ரொம்ப பலனா இருந்தது. நான் பார்த்த வரைக்கும் என் வாழ்க்கை மாறவே மாறாதுன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இருந்தேன். என் குடும்பத்தால் மத்தியிலேருந்து நான் கீழே விழப்பட்டேன். ஆனால் நான் ஆலயத்துக்கு வரும்பொழுது என் விசுவாசத்தை எப்படி பயன்படுத்தும் நான் கற்றுக்கிட்டேன். விசுவாசத்தின் மூலமாக என் வாழ்க்கையை எழுப்ப நான் கற்றுக்கிட்டேன். அந்த நேரத்துலேருந்து என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. நான் ஆலயத்துக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சதுலேருந்து நான் அதுக்கப்புறமா பரிசுத்த ஆவியை பற்றி கேள்விப்பட்டேன். என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் பரிசுத்த ஆவியை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எப்போ பரிசுத்த ஆவியானவரை என் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டனோ என் வாழ்க்கையில் நான் முழுமையான மாற்றத்தை பெற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையில் எல்லாமே மாற ஆரம்பிச்சது. என்னுடைய யோசனையானது மாறிச்சு, என்னுடைய சிந்தனை மாற ஆரம்பிச்சது. என் வாழ்க்கை முன்னோக்கி போக முடியும், நான் இனிமேல் தனியான உணர்வில் இல்லை.
பரிசுத்தாவியானவர் என் கூட இருக்கார், என் வாழ்க்கை முன்னோக்கி போக முடியும், எனக்குள்ளாக சக்தியானதற்கு, தேவனுடைய பலனானதற்கு என் வாழ்க்கை மாறுன்ற நம்பிக்கை இருக்கு. என் வாழ்க்கையில நான் எந்த சவாலை சந்திச்சாலும் நான் ஜெயிப்பேன்ற நம்பிக்கை எனக்குள்ளாக இருக்கு. இப்போ நான் 20 வருஷமா மன அழுத்தத்துல இருந்து விடுதலை பெற்ற நபரா இருக்கேன். என் வாழ்க்கை முற்றிலுமா மாறப்பட்டிருக்கு. இனிமேவும் எதிர்மறையான எண்ணமோ எந்த அசுத்தமும் என் வாழ்க்கையை கட்டுப்படுத்துறது இல்ல. எந்த அசுத்தமும் என்ன நான் தற்கொலை செய்யும்படியா இனிமே சொல்றது இல்ல. இனிமேவும் எனக்குள்ள சோகம், தனிமையான உணர்வு இல்ல. என் குடும்பத்துடன் இன்னைக்கு எனக்கு நல்ல உறவு இருக்கு. எனக்குள்ளாக இருந்த அந்த தாழ்வு மனப்பான்மை இனிமேவும் இல்ல. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கைக்குள்ளாக வேலை செய்தார். நல்லது மக்களை, இந்த நேரம் நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்திருக்கிறோம். அழைப்பு கொடுக்கப்பட்டது. நாளை காலை 9:30 மணி எல்லா யூனிவர்சிட்டியும் சென்னையிலே, மேலும் மும்பையிலும் ஹைதராபாத் இணைந்திருக்கும். எனவேதான் ஜபத்தின் மும்பையிலே தேவன் என்ன செய்கிறார் மக்கள் வாழ்க்கையிலே விசேஷமாய் நாளை வரும்போது ஒரு பாட்டில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வாருங்கள். நீங்களும் சாட்சியாய் மாற முடியும். உங்களுடைய வெறுமை நீக்கப்பட முடியும். இந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு வாருங்கள். அற்புதத்துக்கு ஒரு துளியை பெற்றுக் கொள்ளும்படி மும்பையில உள்ள போதகர் இந்த சிறப்பு சாட்சியோடு செய்தி பகிர்ந்து கொள்கிறார். என்னை பார்த்து பிற்பாடு நாம் ஜபத்திலே ஒன்றிணைய போகிறோம். நீங்கள் யார் மும்பையை சேர்ந்தவரோ நீங்கள் அங்கே வரவேற்கப்படுகிறீர்கள். உங்க உறவினர் இருந்தால் தெரியப்படுத்துங்கள். அவர்கள் இந்த உதவியை பெற்றுக்கொள்ளும்படியா. Hello, Pastor and everyone. Yes, miracle continues. And look what happened in these people's lives when they use their faith. मेरा नाम रेखा भदौरिया है। मैं काफ़ी दिन से बहुत परेशान थी। मेरी कमर में बहुत दर्द था और घुटनों में बहुत दर्द था। तो मैं संडे के दिन पास्टर ने प्रार्थना की और वो पानी हमें पीने के लिए दिया और पानी हाथ पे लगा के हमारे सर पे हाथ रख के प्रार्थना की। तो उससे मेरे कमर का दर्द और घुटनों का दर्द बिल्कुल ठीक हो गया और मैं अभी बिल्कुल ठीक हूँ। मेरा नाम सावित्री आरसुले है। मैं प्रार्थना में मेरे पैर में 8 साल से बहुत दर्द था मेरे पैर में। तो डॉक्टर को दिखाया तो डॉक्टर ने बोला कि आपके दोनों घुटनों में गैप हो गया है, आपको ऑपरेशन करना पड़ेगा। तो मैं बोले ऑपरेशन तो नहीं मुझे करना है, आप मुझे गोलियां दे दो। तो उन्होंने मुझे गोलियां दिया। तो गोलियां मैं कम से कम 3.5 साल तक वो गोलियां खाई मैंने वैसे ही। तो वो गोलियां से थोड़ा सा आराम हो जाता था, लेकिन बाद में फिर से दर्द चालू हो जाता था। तो मैं आ ही नहीं सकती थी, लेकिन मैं हिम्मत करके बैठ के मैं यहाँ पे आ गई। तो तभी संडे के दिन में प्रार्थना पानी का चल रहा था कि किसी कोई भी दर्द है, तकलीफ है तो प्रार्थना विश्वास से पिए। और ये तो मैंने वो पानी को लिया और वही घुटनों पे मैंने सोने के टाइम पे मालिश किया। तब से मेरे घुटनों में दर्द कम होते होते आज पूरा बंद हो गया है दर्द। और जब मैं गोली खा के, हर रोज़ मुझे गोली खानी पड़ती थी, तो मेरे को अभी 15 दिन हो गया मैं गोली नहीं खा रही हूँ। पानी को इस्तेमाल करके आपकी जिंदगी। मेरा नाम सुनैना सिंह है और मेरे हस्बैंड को ना काफी दिन से मतलब मुंह में से छाले आ गए थे। तो उनका विटामिन का ये सब टेस्ट किया था, फिर भी वो कम नहीं हो रहा था। तो डॉक्टर ने बोला कि आपको ना कैंसर का टेस्ट करना पड़ेगा। तो ऑलरेडी वो घबरा गए थे कि नहीं, अगर डॉक्टर मुझे कुछ ऐसा बोलेगा तो फिर मैं तो ऐसे ही मर जाऊंगा। तो मैंने बोला इतना टेंशन मत लो, आप मानो या ना मानो, पर मैं परमेश्वर को मानती हूँ। और जब भी मैं पानी लेके गई तो मैंने उनको बोला कि आप पहले तो ये पानी पीते नहीं थे, मतलब जब भी मैं चर्च से लेके जाती थी ना, उनको बोलती थी कि ये पानी पियो, तो बोलते थे कि मैं नहीं पीऊँ। डॉक्टर के पास जाते तो डॉक्टर के फीस के लिए भी हम लोग 1,500-2,000 हजार रुपए देते। तो ये सिर्फ पानी को पीना है विश्वास के साथ। तो जैसे उसने वो पानी पीना चालू किया, आज उनके वो मुंह के छाले है वो पूरी तरह से ठीक हो गए। और डॉक्टर ने अभी बोला कि वो टेस्ट जो करना है कैंसर का वो नहीं करना पड़ेगा और अभी वो ठीक से खाना भी ठीक है। यहाँ तक कि कैंसर वो बोल रहे थे, मगर अब वो ठीक। दे धन्यवाद जोरदार। And the same thing will happen to you when you will come and receive this drop of miracle water. We will wait for you one of our branches. For more information, you can use our helpline given below. Thank you, Pastor. May God bless you.
ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். ஏதேச்சும் நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். தேவன் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. செல்வார்.